ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர் ராஜா. இதை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது எங்கள் வாழ்வில் விடுதலையையும் மீட்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைப்பொருட்களை எங்களுக்கு எளிமையாய் கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி. தடைகளை, மன கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை, பலவீனங்களை, கண்ணீர்களை அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீர் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கடந்த வாரத்தோட தொடர்ச்சியை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உலகத்தில் 2 விதமான மருந்து இருக்கு. ஒன்று இந்த உலக பிரகாரமாக உள்ள மருந்து, தேவனோட வார்த்தையில அவருடைய மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீங்க என்ன பிரச்சனையில இருந்தாலும் சரி, நீங்க அன்பு இல்லாம எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு நிற்கலாம். தேவனுடைய அன்பு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க சமாதானம் இல்லாமல், நீங்க தூக்கம் வராம, நிம்மதி இல்லாம இருக்கலாம். தேவனுடைய சமாதானம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீங்க சுகம் இல்லாமல் நோய்களோடு, கட்டுகளோடு நீங்க நின்று கொண்டிருக்கலாம். அவருடைய சுகம் சிலுவையில் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. பாவ கட்டுகளோட நிற்கலாம். பாவத்திலிருந்து விடுதலை உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. சாபத்தை சுமந்து கொண்டு நிற்கலாம். சிலுவையில் உங்களுக்காக சாப விடுதலை என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு மருந்து, ஒரே தீர்வாக அவருடைய வார்த்தை இருக்கிறது. தேவ மருந்தாக அவருடைய வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளுக்குமான பிரச்சனைக்கு தீர்வாக அந்த மருந்து என்ன செய்யப்படுகிறது? இருக்கிறது. அதை குறித்து தான் நம்ம பார்த்தோம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20, 21, 22. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். ஒரு டாக்டர் கிட்ட உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி போகும் பொழுது மருந்து மாத்திரைகளை அவர் கொடுப்பார் இல்லையா? கொடுத்து விட்டு அதை எப்படி உட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையும் அவர் என்ன செய்வார்? சொல்லி கொடுப்பார். அதை உணவுக்கு முன்னாடி சாப்பிடணுமா, உணவுக்கு பின் சாப்பிட வேண்டுமா, எவ்வளவு நேரம் தூங்கணும், எதையெல்லாம் சாப்பிடணும், எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழிமுறை என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். நீங்க அதை கேட்கும் பொழுது, அதன் பிரகாரமாக நீங்க நடக்கும் பொழுதுதான் அந்த மருந்தோட பலனை உங்களால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அதுவும் அது ஒரு தற்காலிகமான ஒரு விடுதலை தான். நிரந்தரமான தீர்வு அந்த மருந்துல கிடையாது. அதுபோல தேவனுடைய மருந்தை உட்கொள்ளவும் அதன் பலனை பெறுகிறதற்கும் ஒரு வழிமுறை என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இந்த வசனங்கள்ல போடப்பட்டிருக்கு. மறுபடி வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4:20. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. அந்த மருந்தை, தேவ மருந்தை உட்கொள்ளுவதற்கான முதல் படி அதுதான். இந்த உலகத்துல எத்தனையோ வார்த்தைகள் இருந்தாலும் முதல்ல நம்ம யாருடைய வார்த்தையை கவனிக்கணுமா? தேவ வார்த்தையை கவனிக்கணும். அதுவும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கவனிக்க வேண்டும். அதை தான் நம்ம போன வாரம் என்ன செஞ்சோம்? பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த படி, அடுத்த ஸ்டெப் அதுல என்ன அப்படின்னு சொன்னா, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை என்ன செய்? சாய். அந்த மருந்தை உட்கொள்ள வேண்டிய 2வது படி என்னது? அவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணுமா? செவியை சாய்க்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணுமா? செவியை சாய்க்க வேண்டுமா? எதற்காக சாய்க்கணும், எப்படி சாய்க்க வேண்டும், இதை குறிச்சுதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். தேவனுடைய வார்த்தைக்கு சாய்க்கணும்னா எந்த வார்த்தைக்கு நீங்க சாய்க்கணும்? அவருடைய அன்பை குறித்த வார்த்தைகளுக்கு, அவருடைய இயல்பை குறித்த வார்த்தைகள். அவர் எனக்காக எதற்காக இறங்கி வந்தார்? தேவன் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? இயேசு என்கின்ற நாமத்தில் உள்ள வல்லமை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறார், இந்த வார்த்தைகளுக்கு நீங்க என்ன செய்யணுமா? செவியை சாய்க்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய அன்பை குறித்து நீங்கள் கேள்விப்படாமல் உங்களுக்கு அந்த அன்பின் மேல என்ன வராது? விசுவாசம் வராது. ஒரு தகவலை தெரிந்து கொள்ளாமல் உங்களால் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? உங்களால அறிந்து கொள்ள முடியாமல் எப்படி நீங்கள் விசுவாசிக்க முடியும்? நீங்க விசுவாசிக்காமல் எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை நீங்க கேட்காம உங்களால அதை என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. நீங்க அறிந்து கொள்ளாம தேவனை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அவருடைய வல்லமையை குறித்து நீங்கள் கேள்விப்படாமல், அவருடைய அன்பை குறித்து கேள்விப்படாமல், அவருடைய இயல்பை குறித்து கேள்விப்படாமல், இயேசு என்கின்ற நாமத்தில் என்ன வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு, ரட்சிப்புல எனக்கு என்ன இருக்கிறது, எதற்காக அவர் இறங்கி வந்தார், இதை தெரிந்து கொள்ளாம நம்மளால அதை என்ன செய்ய முடியாது? விசுவாசிக்க முடியாது. நீங்க தேவனுடைய வார்த்தைங்கிறது, நீங்க கிறிஸ்துவின் வார்த்தையை நீங்க அறிந்து கொள்ளும் போதுதான் தேவனுடைய இயல்பை உங்களால என்ன செய்ய முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தவர், அவற்றோடு மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஒருவர் உங்களுக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார் என்றால் அதை விட குறைவான விஷயங்களை அவர் தருகிறது நிச்சயமா இல்லையா? நிச்சயமா இல்லையா? நிச்சயமாக தருவார். உயிரையே அவர் கொடுத்திருக்கிறார் என்றால் உங்களுக்கு அவர் சுகம் கொடுக்காமல் இருப்பது எப்படி? உயிரையே அவர் கொடுத்திருக்கிறார் என்றால் உங்க பிரச்சனைகள்ல அவர் விடுதலையை கொடாமல் இருப்பது எப்படி? அதை குறிச்சு நாம கேள்விப்படாததினால் நம்மளால அதை என்ன செய்ய முடியல? விசுவாசிக்க முடியல. எந்த வார்த்தையை குறிச்சு நாம கேட்கிறோம்? ரொம்ப முக்கியம். எதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? தேவனை குறித்து எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? நீங்க இயேசு கிறிஸ்துவை குறிச்சு அறியாமல் தேவனை நீங்க என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. நீங்க சிலுவையின் அன்பை தெரிந்து கொள்ளாமல் தேவனுடைய இருதயத்தை உங்களுக்கு என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. என்ன செய்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளாமல் உங்க பிரச்சனைகள்ல தேவனுடைய வல்லமையை நீங்க என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அதனாலதான் மார்க்ல சொல்லப்பட்டிருக்கு, நீங்க கேட்கிறதில் கவனமாக இருங்கள். எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணுமா? எதை குறிச்சு நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம்? நீங்க உங்க பாரம்பரியங்களை குறிச்சு கேட்கிறீங்களா? தேவனை குறித்த தவறான நம்பிக்கையை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? இதெல்லாம் தான் அவர் செயல்பட விடாமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதா? தடுத்து கொண்டிருக்கிறது. மார்க் 7:13. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். தேவ வசனத்தை நம்ம என்ன செய்யறோமா? அவமாக்குகிறோம். அவமாக்குகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதனுடைய வல்லமையை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யறோம்? தடுக்கிறோம். தேவனுடைய வல்லமையை நம்மால் குறைக்க முடியாது, நம்மால் கூட்டவும் முடியாது. ஆனா நம்ம வாழ்க்கையில செயல்பட விடாமல் நாம என்ன செய்ய முடியும்? தடுக்க முடியும். எது தடுக்குது பாருங்க? நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால்.
நம்மளுடைய பாரம்பரியம் அவருடைய வல்லமைய நம்ம வாழ்க்கையில என்ன செய்தா? தடுக்கிறது. எது தடுக்குதா? தேவன் செயல்படாமல் இல்லை, நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பாரம்பரியம், நாம் கடைபிடிக்கின்ற பாரம்பரியங்கள், அவரை பற்றி தவறான முறையில் நாம் அறிஞ்சு வச்சிருக்கிறது, அதை நம்ம கடைபிடிக்கிறது, அதுதான் அவர் வல்லமை என்ன செய்தா? தடுக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம பாரம்பரியத்தை குறிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு நம்பிக்கை எதுல தான் வரும்? பாரம்பரியத்துல தான் வரும். பாரம்பரியம்னா என்ன? நீங்க பாரம்பரியம்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? தேவனை இப்படிதான் வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் காலம், பாட்டி தாத்தா காலம், இப்ப மற்றவர்கள் சொல்லி கேள்விப்படுகிறது, இதை கடைபிடிக்கின்ற முறைகள். இததான் பரிசேயர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? வாரத்துல 2 தேரம் நான் என்ன செய்யறேன்? உபவாசிக்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்கிறேன், நான் இந்த அநியாய செயல்கள் எல்லாம் நான் என்ன செய்யல. அப்படி செய்யாததினால், இந்த ஆயக்காரனை போல் நான் இல்லாததினால் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசேயருடைய ஜெபம் எப்படி இருந்தது? இப்படிதான் இருந்தது. இதுதான் பாரம்பரியம். பரிசேயர் செய்த செயல் சரியான செயலா தவறான செயலா? சரியான செயல். அவர் செஞ்ச செயல் எதுவுமே தவறு கிடையாது, நல்ல செயல்கள் தான். தசமபாகம் கொடுக்கிறது நல்ல செயல்தான், உபவாசம் இருக்கிறது நல்ல செயல்தான். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நாம் உபவாசம் இருக்க வேண்டும். அவர் சிலுவையில கொடுத்ததுக்காக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அநியாயம் செய்யாம இருக்கிறது நல்ல செயல்தான். செயல்களில் தவறு இல்லை, அந்த செயல்களுக்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம் இருக்கு? நான் உபவாசம் செய்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்கிறேன், நான் இந்த அநியாயத்தை நான் என்ன செய்யல. பரிசேயருடைய நம்பிக்கை அப்ப யார் மேல இருக்கு? தன் மேல் இருக்கிறது. செயல்களில் தவறு இல்லை, அந்த செயல்களின் பின்னால் உள்ள நோக்கத்தில் தவறு இருக்கிறது. புரியுதா? நீங்க பாரம்பரியத்தை கேட்டீங்கன்னா நம்பிக்கை யார் மேல வரும்? நம்ம மேல வரும். மறுபடியும் சொல்றேன், செயல்களில் தவறு இல்லை, அதை செய்கின்ற நோக்கம் தவறு. நம்ம செயல்கள்ல அந்த கிருபையை நம்ம என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து எதற்காக மனிதனாக இறங்கி வந்தார்? யாரு சொல்லி அவர் இறங்கி வந்தார்? நீங்களும் நானும் சொல்லி இறங்கி வந்தாரா? நம்மெல்லாம் ரொம்ப நல்லவர்கள்ங்கிறதுனால இறங்கி வந்தாரா? அவருக்கு ரொம்ப பிடித்தமானவர்களாக இருந்தோங்கிறதுனால இறங்கி வந்தாரா? நாம் எல்லோரும் பாவிகளாய் இருக்கும் பொழுது, சத்தியம் தெளிவா சொல்லுது, நாம் சத்துருக்களாக இருக்கும் போது என்ன செஞ்சாரா? இறங்கி வந்தார். சத்துருவாய் இருக்கும் பொழுது எப்படி நான் அவருக்கு பிரியமாக இருக்க முடியும்? சத்துருவாக இருக்கும் பொழுது நாம் எப்படி அவருக்கு நல்லவர்களாக இருக்க முடியும்? அப்போ நாம் செஞ்ச செயல்களின் நிமித்தம் இறங்கி வந்தாரா? அவருடைய அன்பின் நிமித்தம் அவர் இறங்கி வந்தாரா? அவருடைய அன்பின் நிமித்தம். சரியா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:6-7-8. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், இது ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி போடப்பட்டிருக்கும் அப்படின்னா, அவர் தேவனாக இருந்தும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் தேவனாக இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. அவரை யாரும் என்ன செய்யல? கட்டாயப்படுத்தல. இதை செஞ்சுதான் ஆகணும்னு யாரும் அவரை கட்டாயப்படுத்தவும்
முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலானவர் அவர்தான். ஆதியும் அந்தமுமானவர். அவரை யாரும் என்ன செய்ய முடியாது? கட்டாயப்படுத்தவும் முடியாது. தம்மை தாமே வெறுமையாக்கினா என்ன அர்த்தம்னா, அவருடைய கர்த்தத்துவம், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, அவருடைய பரிசுத்தம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவர் அடிமையாக இறங்கி என்ன செஞ்சாரா? வந்தாரா. அவர் அடிமையாக இறங்கி வந்தாரே, இது யாருடைய செயலின் அடிப்படையில் அவர் வந்தார்? நம்ம செயல்களின் அடிப்படையிலையா? இல்லை, இல்லை, முழுவதும் அவருடைய அன்பு மாத்திரமே. அவருடைய அன்பை நிமித்தம் அவர் என்ன செஞ்சாரு? இறங்கி வந்தார். நமக்கு ரட்சிப்பு இலவசம்தான், உங்களுக்கு இலவசம்தான். யார் ஒருவர் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அதை விசுவாசிக்கிறீங்களோ, உடனே நீங்க ரட்சிப்பை என்ன செஞ்சுக்கிறீங்க? பெற்றுக்கொள்றீங்க. இதுக்கு காசு பணம் எல்லாம் கிடையாது. ஒரே ஒரு தகுதி, அதை விசுவாசிக்க வேண்டும். ஏசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிச்சு ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொண்டீங்கன்னா அந்த ரட்சிப்பை நீங்க என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இது நமக்கு இலவசம்தான். அவருக்கு அது இலவசமா? அவருக்கு அது இலவசமா? நிச்சயமா இல்லை. இந்த உலகத்தையே படைச்சவர், சர்வத்துக்கும் அதிகாரி, ராஜாதி ராஜா, தேவ வல்லமையில இந்த உலகத்துக்கு என்ன செய்யல? இறங்கி வரல. மனிதர் சாயல்ல, மனித இயல்புல தான் இறங்கி என்ன செய்கிறார்? வருகிறார். நமக்கு இலவசம், அவருக்கு அது ஒரு பெரிய விலை. அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் பாவத்தையும் தன் மீது அங்க என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். அங்க கிறிஸ்துவின் மீது அங்க என்ன செய்யப்படுகிறது? சுமத்தப்படுகிறது. இந்த செயலின் மூலம்தான் நமக்கு மீட்பு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம தண்டனைய அங்க கிறிஸ்து என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்முடைய மரணத்தை அவர் சிலுவையில் அங்க என்ன செய்து கொள்ளுகிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். நாம் நிற்க வேண்டிய இடத்தில் அவர் அங்கு நமக்கு பதில் என்ன செய்கிறார்? நின்று கொண்டிருந்தார். அதனால மீட்பும் விடுதலையும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த செயலை, இந்த மீட்பை நீங்க என்ன செஞ்சு வாங்க முடியும்? ஒரு 40 நாள் உபவாசம் இருந்து இதை வாங்கிடலாமா? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? முழுக்க முழுக்க அவருடைய அன்பின் நிமித்தம் இது செய்யப்பட்டிருக்கு. நம்மால் இதை செய்யவே முடியாது, நம்மால் இதை பெறவே முடியாது. அதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. இந்த மீட்பை நாம் எதை செய்து பெற முடியும்? நான் தினமும் 1 மணி நேரம் நான் ஜெபித்தேன், அதை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னா அதுல மகிமை உங்களுக்கா கிறிஸ்துவுக்கா? மகிமை யாருக்கு? நமக்கு. நான் இந்த பாவத்தை எல்லாம் விட்டேன், நான் இத்தனை இதெல்லாம் செஞ்சேன், எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்ததுன்னா மகிமை கிறிஸ்துவுக்கா உங்களுக்கா? நான் சொல்றது புரியுதா? இத்தனை நாள் நான் உபவாசம் இருந்தேன், நான் கண்ணீர் விட்டேன், நான் கெஞ்சினேன், நான் கதறினேன், இந்த விடுதலையை பெற்றுக்கொண்டேன்னா அங்க மகிமை யாருக்கு? மகிமை யாருக்கு? புரியுதா நான் சொல்றது? இதன் அடிப்படையில் அந்த ரட்சிப்பு நமக்கு என்ன செய்யப்படல? கொடுக்கப்படல. அவர் அன்பின் நிமித்தம் கொடுத்தது. அப்போ அங்க நம்பிக்கை நமக்கு யார் மேல வருது? அவர் செஞ்சது மேல வருதா, இல்ல நம்ம மேல வருதா? நான் ஜெபித்தேன், நான் விசுவாசித்தேன், நான் உபவாசம் இருந்தேன், நான் பாவத்தை எல்லாம் விட்டேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் இதெல்லாம் கெஞ்சி வாங்கினேன்னா அங்க யார் மீது நமக்கு நம்பிக்கை வருகிறது? நம்முடைய செயல்களின் மீது. நம்ம செயல்களின் மீது அங்க நம்பிக்கை இருப்பதால் தான் அங்க கிறிஸ்து சிலுவையில கொடுத்த கிருபையை நம்மளால என்ன செய்ய முடியல? பெற்றுக்கொள்ள முடியல. மறுபடியும் சொல்றேன், இதெல்லாம் நல்ல செயல்கள் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதற்கு பின்னால் உள்ள நோக்கம் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க எதை கேக்குறீங்க? ரொம்ப முக்கியம் அதுதான். நீங்க இந்த பாரம்பரியத்தை கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த பாரம்பரியமானது தேவ வல்லமைய உங்க வாழ்க்கையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதா? தடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன் பாரம்பரியங்கள் தடுக்கிறது? பாரம்பரியங்கள் நம்பிக்கையை கிறிஸ்துவின் மீது வைப்பதில்லை, பாரம்பரியங்கள் நம்பிக்கையை உங்கள் மீது வைக்கிறது. நான் இந்த செயலை செஞ்சேன், நான் இதை செய்யணும், இதான் இதை செஞ்சிருக்கிறேன், இந்த செயலை செஞ்சா ஆசீர்வாதம். நம்பிக்கை எதுல இருக்குது? நம் செயல்களின் மீது இருக்கிறது, நம் மீது வருகிறது.
அங்கு தேவ வல்லமை என்ன செய்யப்படுகிறது? தடுக்கப்படுகிறது. நாம எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? பாரம்பரியங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறோமா? அவர் என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாருங்கிறத கேட்கிறோமா? எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? பாரம்பரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பாரம்பரியங்களை கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். அதனால கிறிஸ்து சிலுவையில செஞ்சதை நம்மளால என்ன செய்ய முடியல? பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். மாற வேண்டியது தேவன் இல்ல, மாற வேண்டியது யாரு? நாம. நம்ம கேட்கறத என்ன செய்யணும்? மாத்தணும். கேட்கறத என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணுமா? மார்க்குல சொல்லப்பட்டிருக்கு, கேட்கிறதில் கவனமாக இருங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க பாரம்பரியத்தை கேட்டீங்கன்னு சொன்னா உங்க நம்பிக்கை எது மேலதான் போகும்? பாரம்பரியத்துல தான் போகும். நீங்க கிறிஸ்துவை குறித்து நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா உங்களால் விசுவாசிக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம கேட்கிறதையும் நம்ம எப்படி கேட்கணுமா? கவனமா கேட்கணுமா? எதை கேட்க வேண்டும் என்று இருக்கிறது, எதை கேட்கிறோமோ அதை நம்புவதற்கான நம்பிக்கையை அந்த வார்த்தையிலிருந்து என்ன செஞ்சுக்கிறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்விங்கிறது கேட்கிறதினால். விசுவாசம் எப்படி வருமா? கேட்கிறதுனாலதான் என்ன செய்யும்? வரும். நீங்க கேட்காமல் அந்த விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனம் கிரேக்க மொழிபெயர்ப்புல எப்படி இருக்கும்னா கிறிஸ்துவின் வார்த்தைன்னு இருக்கும். விசுவாசம் எப்படி வருமா? கிறிஸ்துவின் வார்த்தையை நீங்க கேட்டாதான் என்ன செய்யும்? வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ரட்சிப்புல மிக பெரிய பலன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். இன்னைக்கு நீங்க என்ன இடத்துல நிக்கிறீங்களோ அதற்கான விடுதலை அதுல இருக்கு. உங்க வாழ்க்கையில தேவையான எல்லா பகுதிகளுக்குமான மீட்பு அந்த ரட்சிப்புல இருக்கு, கிருபையில இருக்கு. இந்த கிருபை அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா தகுதியே இல்லாத நமக்கு கொடுக்கப்படுகின்ற பரிசுன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பரிசு. ஒரு சுகத்தை பெறுகிறதற்கு உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறதா? அவருடைய வார்த்தை தெளிவா சொல்லுது. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் வார்த்தை என்ன சொல்லுது? நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இது இந்த நோய்க்கு தான் சுகம், இந்த நோய்க்கெல்லாம் சுகம் கிடையாது அப்படிலாம் இதுல என்ன செய்யப்படல? கொடுக்கப்படல. எந்த நோயா இருந்தாலும் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? சுகமாயிட்டீங்க. உங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அதுதான். உங்க புதிய சிருஷ்டியில, புதிய ஆவியில நீங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக பெற்றிருந்தீங்கன்னு சொன்னா உங்க புதிய ஆவியில இந்த சுகம் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிச்சயம் இருக்கிறதா? அவர் சுகமாக்கிட்டாரு. இந்த சுகத்தை என்னால பெற முடியும், என்னால் அதை பார்க்க முடியும், எனக்கு இந்த சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற நிச்சயம் இருக்குதா? எனக்கு கிடைக்குமா? எனக்கு அவர் தருவாரா? எனக்கு அந்த தகுதி இருக்கிறதா? நான் ஜெபித்தால் எனக்கு கிடைக்குமா? இந்த கேள்வி உங்களுக்கு வருதா இல்லையா? ஏன் வருதுன்னா அவர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாருங்கிறத நீங்க இன்னும் என்ன செய்யல? கேட்கல. அவர் வார்த்தை என்ன சொல்லுது? வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். உலகத்திலே ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். உலக பிரகாரமா ஒரு முதல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னா அந்த போட்டியில அவர் என்ன செஞ்சிருந்திருக்கணும்? ஜெயிச்சிருக்கணும். ஒரு தகுதியின் அடிப்படையில தான் அதை என்ன செய்வாங்க? பரிசு கிடைக்கும் இல்லையா? இதை நம்ம பார்த்து பழகி இருக்கும்.
அதனாலதான் தேவனிடத்துல கேட்கும்போது எனக்கு அந்த தகுதி இருக்கா, அவர் என் வாழ்க்கையில செயல்படுறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா, இதை பெற்றுக்கொள்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கா, என்னிடமெல்லாம் அவர் பேசுவாரா, என்னை அவர் நேசிக்கிறாரா, நான் பாவியாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி இருந்தா நீங்க இன்னும் இந்த சத்தியத்தை என்ன செய்யல, கேட்கல. ஏன்னா இந்த சுகம், அவர் சிலுவையில் கொடுத்த விடுதலை என்பது நம் தகுதியின் அடிப்படையில் அவர் என்ன செய்யல, கொடுக்கல. அந்த சுகத்தை பெற்றுக்கொள்றதற்கு நமக்கு என்ன தகுதி வேண்டுமோ அந்த தகுதியையும் கொடுத்துதான் அந்த சுகத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். புரியுதா? அதாவது பாவத்தினாலே எல்லோரும் தேவனை விட்டு பிரிந்து போய் இருந்தோம். அந்த பாவமானது தேவனையும் நம்மையும் என்ன செஞ்சு வச்சிருந்தது, பிரிச்சு வச்சிருந்தது. அந்த பாவமானது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு தடையை உண்டு பண்ணி வச்சிருந்தது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாவத்துக்கான தண்டனையையும் ஏற்றுக்கொண்டு அந்த பாவ இயல்பையும் நம்ம கிட்ட இருந்து என்ன செஞ்சிட்டாரு, எடுத்து விட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த பாவ இயல்பை எடுத்துட்டு அவரோட இயல்பை நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாரா, கொடுத்திருக்கிறார். எதிரிகளாக இருந்த நம்மை அவருடைய பிள்ளைகளாக அவர் என்ன செஞ்சிட்டாரா, மாற்றி விட்டாரா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அததான் இந்த வசனம் சொல்லுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு. சாத்தானுடைய இயல்பை பெற்றிருந்த நமக்கு அவருடைய இயல்பை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா, கொடுத்திருக்கிறாரா. தேவனுடைய நீதிங்கிறது அவருடைய இயல்பு. அவருடைய பக்கத்துல போறதுக்கு நம்ம தகுதியே இல்லாம இருந்தோம். அந்த தகுதியையும் அவர் என்ன செஞ்சிட்டாரா, கொடுத்து விட்டார். அதன் அடிப்படையில தான் நமக்கு இந்த சுகமும் விடுதலையும் மீட்பும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. சுகம் பெறுவதற்கு தேவையான தகுதியையும் அவரே அங்க என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்துட்டாரு. அவர் பக்கத்துல போய் நிக்கிறதற்கு தேவையான தகுதியை அவர் நமக்கு என்ன செஞ்சிட்டாரா, கொடுத்துட்டாரு. இந்த நீதிங்கிறதோட அர்த்தம் அதுதான். உங்க சூழ்நிலைகள்ல என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க தைரியமா அதுல விடுதலைய, தேவ வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கான தகுதியை அவர் சிலுவையில் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்னால பெற முடியுமா, எனக்கு கிடைக்குமா, என் வாழ்க்கையில தேவன் செயல்படுவாரா, என்னை அவருக்கு பிடிக்குமா, இதெல்லாம் ஏன் வருதுன்னா இன்னும் அவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ள அவர் என்னை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிற சத்தியத்தை நீங்க இன்னும் என்ன செய்யல, கேட்காததினால் உங்களுக்கு அந்த இடத்துல என்ன வர மாட்டேங்குது, விசுவாசம் இல்லை. அவர் கொடுக்காததினால இல்ல, நாம அதை இன்னும் சரியாக என்ன செய்யல, கேட்கல. கேட்காமல் உங்களால விசுவாசிக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் அந்த பலன்களை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியாது. என்ன தேவையோ எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பில் எல்லாமே இருக்குது. அதை திறக்கணும், அந்த கிருபையை நீங்க திறக்கணும்னா அதற்குரிய சாவிதான் விசுவாசம். ரொம்ப கடினமான செயலே இல்லை. அவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்கிறத நீங்க கேட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த விசுவாசம் என்ன செஞ்சிரும், வந்துரும். நாம கேட்கறது பாரம்பரியத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். தவறான நம்பிக்கைகளையும் மனுஷ நம்பிக்கைகளையும் உலக பழக்க வழக்கத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு மனிதர்களோட நம்பிக்கை உங்களுக்கு விடுதலையை கொடுக்காது. நான் தேவனை பற்றி எப்படினாலும் நம்பலாம், அது ஏன் நம்பிக்கை, ஏன் நம்பிக்கை உங்களுக்கு விடுதலை என்ன செய்யாது, கொடுக்காது. நான் பேசுவது சத்தியமாக இருந்தால் மட்டுமே அது உங்களுக்கு என்ன செய்யும், விடுதலையை கொடுக்கும். நான் சொல்றது புரியுதா? எனக்கு தனிப்பட்ட முறையில் தேவனிடத்தில் எப்படினாலும் நம்பிக்கை இருக்கலாம். அது ஏன் நம்பிக்கை, ஏன் நம்பிக்கை உங்களுக்கு என்ன செய்யாது, விடுதலையை கொடுக்காது. நான் சத்தியத்தை சொன்னா அந்த சத்தியம் தான் உங்களுக்கு என்ன செய்யும், விடுதலையை கொடுக்கும். அப்போ நீங்க எதை கேக்குறீங்க, மனிதர்களுடைய நம்பிக்கையை கேக்குறீங்களா, சத்தியத்தை கேக்குறீங்களா? கேக்குறதுல எப்படி இருக்கணுமா, கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு சத்தியம்தான் கேக்குறோம், இது பாரம்பரியம் இல்ல, இது மனிதர் நம்பிக்கை இல்ல அப்படின்னு நீங்க வித்தியாசம் தெரியணும்னாலே உங்களுக்கு முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கணும்,
சத்தியம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் ஒருவர் சொல்லுவது பாரம்பரியமா இல்ல அவருடைய நம்பிக்கையை சொல்றாராங்கிற வித்தியாசம் உங்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். கேட்கிறதில் கவனமாக இருங்கள். ஏன் கவனமா இருக்கணும்? சத்தியத்தை கேட்காமல் அந்த விசுவாசத்தை உங்களால் பெற முடியாது. ஒரு விஷயத்தை நீங்க தெரியாம எப்படி விசுவாசிப்பீங்க? விசுவாசிக்காமல் அந்த ரட்சிப்பின் பலனுக்குள்ள உங்களால என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அவர் எல்லாமே கொடுத்திருக்கிறார். நீங்க என்ன பிரச்சனையில நிக்கிறீங்களோ அந்த பிரச்சனைக்கான விடுதலை நீங்க பிறக்கிறதற்கு முன்னால் 2000 வருடங்களுக்கு முன்னால் சிலுவையில் கொடுக்கப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்படி கேட்கணும்? முழு இருதயத்தோடு கேட்கணும். பாதியா இல்ல, விட்டு விட்டு கேட்கறது இல்ல, தொடர்ச்சியாக உறுதியாக கேட்க வேண்டும். கவனமாக கேட்கணும். முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தையை என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற நோய்க்கு மருந்து இருக்கு. ஆனா அவர் இந்த நாட்டுல இல்ல, இன்னொரு நாட்டுல இருக்கிறாருன்னா எப்படியாவது அங்க போகணும்னு நினைப்போமா? நினைக்க மாட்டோமா? என்ன செலவு செஞ்சாது அந்த இடத்துக்கு போயிடணும், அந்த மருந்தை வாங்கணும்னு நினைப்போமா? நினைக்க மாட்டோமா? நினைப்போம் இல்லையா? அப்போ சத்தியத்துல விடுதலை இருக்கு அப்படின்னா அந்த சத்தியத்தை கேட்கறதற்கு போறதுக்கு மட்டும் ஏன் நேரம் இல்லைன்னு சொல்றோம்? கொஞ்சம் தூரமா இருக்கு, என்னால வர முடியல, அந்த நேரம் தான் எனக்கு வேற வேலை இருக்குது, வர முடியல, நான் உட்கார்ந்து கேட்கணும்னு நினைக்கிறேன், சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. நம்ம டாக்டர்கிட்ட மருந்து வாங்க போறதுக்கு இந்த காரணத்தை சொல்ல மாட்டோமே. லீவு போட்டனால என்ன செஞ்சிருவோம்? அப்போ முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கிறோம்? உலகத்திற்கு. அதனாலதான் அதை பார்க்காமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சத்தியம் கேட்கிறதற்கு நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, எவ்வளவு தூரம் நீங்க போய் வந்து நீங்க கேட்டாலும் பரவாயில்லை. அது உங்க வாழ்க்கையில விடுதலையை கொடுக்குன்னா அதுக்கு முக்கியத்துவம் நீங்க என்னதான் செய்யணும்? கொடுக்கதான் செய்யணும். நீங்க கொடுத்தால்தான் அந்த ஜீவனை நீங்க அங்க என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20, 21, 22. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். உங்க உடலுக்கெல்லாம் அது மருந்துதான், அது உண்மைதான். இது எல்லாருக்கும் இலவசமாய் அவர் கொடுத்திருக்கிறார். இது ஒரு சிலருக்கு, ஒரு கூட்டத்துக்கு அப்படிலாம் இல்லை, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் அது காத்து கொண்டு இருக்கிறது. ஆனா இந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் எப்படி இருக்குதா? ஜீவனை கொடுக்குதா. எல்லாரும் அதை பெற்றுக்கொள்றது இல்ல. யாரு பெற்றுக்கொள்றாங்க? நான் இப்ப சொன்னேன் இல்லையா, முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க தான் அதை என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அதை தேடுகிறவர்கள். தேடுகிறதுனா என்ன? உங்க பிரச்சனைக்கு மத்தியில அந்த வார்த்தையை பிடிக்கிறது. எத்தனை தடைகள் இருக்கதான் செய்யும். உலக பிரகாரமா அது ஒரு தீர்வு ஒரு நபர்கிட்ட இருக்குன்னா எல்லா வேலையும் போட்டுட்டு போய் நம்ம பாக்குறோம் இல்லையா? பாக்குறோமா இல்லையா? ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஒரு நபரிடம் இருக்கிறது அப்படின்னா லீவு போட்டு எல்லா வேலையும் விட்டுட்டு அந்த நபரை போய் பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அவருடைய வார்த்தையில் தீர்வு இருக்கிறது, அதை அவர் கொடுத்திருக்கிறார். அதை நான் அறிந்து கொண்டால் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அதற்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணுமா வேண்டாமா? உங்க பிரச்சனைக்கு மத்தியில, உங்க சூழலுக்கு மத்தியில அதற்கு நீங்க முதலிடம் கொடுத்து யாரு தேடுறீங்களோ அவங்க அந்த ஜீவனை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் இல்ல, மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் இல்ல. அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லோரும் அதை கண்டுபிடிப்பது இல்லை. உங்க சூழலுக்கு மத்தியில, உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு மத்தியில யார் ஒருவர் அந்த சத்தியத்துக்கு முதலிடம் கொடுக்கிறீங்களோ, சத்தியம்ங்கிறது யாரும் இல்ல, இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். அவரை அறிந்து கொள்றதுக்கு நீங்க யாரு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ நான் கேரண்டி தரேன், உங்களால அந்த ஜீவன் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் மேல உள்ள நிச்சயம் இல்ல, அவர் யாருன்னு எனக்கு என்ன செய்யும்? தெரியும்.
உங்களால பார்க்காம இருக்க முடியாது. நிச்சயம் உங்களால என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்படி கேட்கணும்னா முக்கியத்துவம் கொடுத்து கேட்கணும். இததான் இஸ்ரவேல் ஜனங்களோட வாழ்க்கையில பார்க்கலாம். அவங்க முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்யல? கேட்கல. பெரிய பெரிய அற்புதங்கள் அவர் செய்தார். தேவன் பலத்த அற்புதங்களை செஞ்சு இஸ்ரவேல் மக்களை கூட்டிட்டு வருகிறார். ஒரு அற்புதம் 2 அற்புதம்லாம் இல்ல. கானான் தேசத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அந்த தேசத்தை போய் வேவு பார்க்கணும்னு ஒரு ஆசை அந்த மக்களுக்கு. தேவனுக்கு அதுல விருப்பம் இல்லை. ஆனாலும் அந்த மக்கள் ஆசைப்படுறாங்க. தேவன் அங்க என்ன செய்கிறார்? அதற்கு இடம் கொடுக்கிறார், அனுமதி கொடுக்கிறார். உள்ள போய் பார்த்துட்டு வந்து ராட்சசர்களை பார்த்து என்ன செஞ்சுட்டாங்க? பயந்துட்டாங்க. 12 பேர் உள்ள போறாங்க. 10 பேர் வந்து என்ன தகவலை சொல்றாங்க? அது தேவன் சொன்னது போல அது பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம்தான், அதுல பொய்யெல்லாம் இல்ல, அது உண்மைதான். ஆனாலும் அங்க யார் இருக்கிறா? ராட்சசர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் அங்க கோட்டை எப்படி இருக்கு? பலமா இருக்குது. அவங்க பார்வைக்கு எங்களை பார்க்க எப்படி இருக்குது? வெட்டுக்கிளி போல இருக்கு. எங்க பார்வைக்குமே எங்களை பார்க்க எப்படிதான் இருக்குது? வெட்டுக்கிளி போலதான் இருக்குது. அங்க காலேபும் யோசுவாவும் என்ன சொல்வாங்க அப்படின்னா, இல்ல இல்ல, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது. எப்போ தேவன் அந்த தேசத்தை உனக்கு நான் கொடுத்தேன்னு சொன்னாரோ அப்பவே அந்த நிழல் அவங்களை விட்டு என்ன செஞ்சிட்டு போய்விட்டது. எளிதாய் போய் அதை சொந்தமாக்கி கொள்ளலாம் வாருங்கள். 2 விதமான தகவல் அந்த மக்கள் முன்னாடி வைக்கப்படுகிறது. அவங்க எதுக்கு செவி சாச்சாங்க? 10 பேர் சொன்ன கண்ணால் பார்க்கக்கூடிய செய்திக்கு செவி சாச்சாங்களே தவிர தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க என்ன செய்யல? செவி சாய்க்கல. தேவனுடைய வார்த்தை என்ன? நான் பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை உங்களுக்கு சொந்தமாக கொடுத்தேன். அவர் பார்வையில் அதை என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. அதை விசுவாசிச்சு இந்த மக்கள் கால் எடுத்து கானானுக்குள் வைத்தால் போதும், யுத்தம் கர்த்தருடையது. அந்த கால் எடுத்து வைக்கிறதுக்கான விசுவாசம் அவங்களுக்கு என்ன செய்யல? வரல. ஏன் வரல? அந்த 10 பேர் சொன்னதை அவங்க என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. அங்க தேவன் சொன்னதும் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் என்ன இருக்கு? பார்க்கின்ற விஷயங்கள், சூழ்நிலைகள்ல இருந்து வர்ற தகவல்கள். அந்த 10 பேர் சொன்ன வார்த்தைகள், உலக வார்த்தைகள் உள்ள என்ன செய்து போகுது. அந்த இரு மனசா இருந்ததுனால அவங்களால அதை என்ன செய்ய முடியல? பெற்றுக்கொள்ள முடியல. யாரெல்லாம் அங்க ராட்சசர்கள் இருக்கிறாங்க, அவங்க பார்வையில நான் வெட்டுக்கிளிய போல இருக்கிறேன்னு சொல்லி பயந்தாங்களோ அதுல ஒருவர் கூட கானான் தேசத்திற்குள் செல்லவில்லை. நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. நமக்கான எடுத்துக்காட்டுக்கள் அவைகள் எல்லாம் தேவன் கொடுத்துட்டாரு. அவங்கள பாதி வனாந்தரத்துல கொண்டு போய் அழிக்கிறதற்காக அவர் அவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சு என்ன செய்யல? கூட்டிட்டு வரல. அவர் கொடுத்த ஒன்றை அந்த மக்களால் சொந்தமாக்கி கொள்ள முடியவில்லை. எது தடுத்தது? ராட்சசர்கள் தடுக்கல. நல்ல கவனிங்க, ராட்சசர்கள் தடுக்கல. அவர்களுடைய அவிசுவாசம் என்ன செஞ்சது? தடுத்தது. அது போல கிறிஸ்துவுக்குள் நமக்கு மிக பெரிய மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சின்ன மீட்புலாம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தோற்று போகின்ற, போராடுகின்ற வாழ்க்கை இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள நாம யாருன்னு தெரியாததுனால என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? போராடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற வாழ்க்கை ஜெயிக்கின்ற வாழ்க்கை, ஜெயித்த வாழ்க்கை. அதுக்காக பிரச்சனையே வராதுன்னு சத்தியம் சொல்லல. பிரச்சனை உண்டு. பிரச்சனையை ஜெயித்தவர் உங்களுக்குள் இருக்கிறார். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இவ்வளோ பெரிய மீட்பை கொடுத்து, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்து இந்த உலகத்துல நம்மை தனியாக விடல. பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? இருந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நாம அவரை பார்க்காமல், அவருடைய வார்த்தையை பார்க்காமல், நம்ம சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறதினால், சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு நான் வெட்டுக்கிளியை போல் இருக்கிறேனே, கோட்டை பலமாக இருக்கிறதே, இந்த நோய் எனக்கு ரொம்ப தீவிரமா இருக்குதே, டாக்டர் ரிப்போர்ட் எனக்கு இப்படி சொல்லுதே, என் சரீரம் இப்படி வலிக்குதே, இந்த நோய் வந்து அந்த மனிதர் இறந்து போய்விட்டாரே அப்படின்னு சொல்லி நீங்க ராட்சசரை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்க அவிசுவாசம் அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? சுகம் வெளிப்படாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. உங்க பிரச்சனை உங்களுக்கு ஒரு பெரிய ராட்சசனை போல இருக்குது.
அந்த பிரச்சனை உங்களோட வெற்றியை தடுக்கல, உங்களுடைய அவிசுவாசம் அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தடுத்து கொண்டிருக்கிறது. உங்க சூழ்நிலையில இருந்து வரக்கூடிய தகவல்களை நீங்க கேக்குறீங்களா? அந்த சூழ்நிலைக்கு மத்தியில அவர் கொடுத்திருக்கின்ற வார்த்தைகளை நீங்க கேக்குறீங்களா? எதை கேக்குறீங்க? அவருடைய வார்த்தையை நீங்க அதிகமாக கேட்கும் பொழுது, உங்க இருதயத்தை அவருடைய வார்த்தையால நிரப்பும் பொழுது, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களால அதை என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். அங்க யோசுவாவும் காலேபும் கானானுக்குள்ள போனாங்களா இல்லையா? அவங்க போகும்போது அங்க ராட்சசர்கள் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. ராட்சசர்களை மேற்கொண்டது தேவ வல்லமை. அதுபோல உங்க சூழ்நிலைகளை மேற்கொள்ள போவது உங்க வல்லமை இல்ல, தேவ வல்லமை. உங்க சரீரத்துல உள்ள நோயை மேற்கொள்ள போவது உங்க வல்லமை இல்ல, தேவ வல்லமை. உங்க பிரச்சனைகள்ல உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போறது உங்க திட்டமோ, உங்க ஞானமோ, உங்க வல்லமையோ இல்ல. அது தேவ ஞானம், அது தேவ திட்டம், அது தேவ வல்லமை. எது தடுக்குது? நம்முடைய அவிசுவாசம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தடுத்து கொண்டு இருக்கிறது. இந்த அவிசுவாசம் போறதுக்கு தான் அதை எப்படி கேட்கணுமா? முக்கியமாக கவனமாக கேட்க வேண்டும். இந்த அவிசுவாசத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது. முழு இருதயத்தோடு அவருடைய வார்த்தைகளை உங்க இருதயத்துல நீங்க நிரப்பும் பொழுது, உங்களால் அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க என்ன பேச மாட்டீங்க? மரணம் பேச மாட்டீங்க, பயத்தை பேச மாட்டீங்க. இந்த 10 பேரை போல நீங்க அழுது புலம்ப மாட்டீங்க. யோசுவா காலேப போல இதில் ஜெயம் என்னுடையதுன்னு சொல்லி விசுவாசத்தோட காலத்துக்கு என்ன செய்வீங்க? வைக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதற்கான விசுவாசம் இந்த வார்த்தையில இருக்குது. அவர் என்ன கொடுத்திருக்கிறார்? அவருடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு! இத்தனையும் செய்து முடித்துட்டு அவர் உங்களுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா எப்பேற்பட்ட அன்பு அது! நீங்க நினைக்கிறீங்களா உங்க சூழ்நிலைகளை நீங்க தனியா நிற்கிறோம்னு நினைக்கிறீங்களா? நீங்க தனியாக இல்லை. அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர் உங்களுடனே கூட உங்களுக்குள் நின்று கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலைகளை உங்கள் மூலமாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க புயலுக்கு மத்தியில உங்க கரத்தை பிடித்து கொண்டு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? நிற்கிறார். நீங்க அதை உணர்ந்து கொள்ளும் போது, அதை அறிந்து கொள்ளும் போது, அந்த விசுவாசத்துல நீங்க நிற்கும் போது அந்த வல்லமை வெளிப்படுறத உங்களால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு உங்களுடைய நோய் ஒரு பிரச்சனையே இல்லை. உங்களுடைய பொருளாதார பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை. உங்க போராட்டங்கள் ஒரு பிரச்சனையே இல்லை. நீங்க நின்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளும் ஒரு பிரச்சனையே இல்லை. அவருக்கு பிரச்சனை எது தெரியுமா? உங்களுடைய சிந்தனைகள் தான். பல காரியங்கள், பல காரணங்களால நம்ம சிந்தனைகள் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு? அவரை தடுத்து கொண்டிருக்கு. அது பாரம்பரியங்கிற ஒரு போர்வையில, அவரை அறியாத அறியாமை அப்படிங்கிற ஒரு போர்வையில, சூழ்நிலைகள்ல இருந்து வருகின்ற அவிசுவாசம் அப்படிங்கிற ஒரு போர்வையில அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தடுத்து கொண்டிருக்கிறது. அவருடைய சத்தியத்தை நீங்க கேட்கும் பொழுது அந்த வல்லமையானது உங்க சிந்தனையில உள்ள இருளை என்ன செஞ்சிடும்? அகற்றிவிடும். அந்த அறியாமையை போக்கிவிடும். உங்களுடைய அரண்களை நிர்மூலமாக்கிவிடும். உங்க சந்தேகத்தையும் பயத்தையும் அங்க போக்கிவிடும். உங்க சிந்தனையில விசுவாசத்தை அது கொடுக்கும். இங்க நீங்க சிந்தனையில அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளும் போது வெளியில உங்க சூழ்நிலைகளை என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? மாறிவிடும். அப்ப மாற வேண்டியது சூழ்நிலையா இல்ல நீங்களா? நீங்க தான் மாறணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வல்லமையை நீங்க பார்க்காம இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில நான் இன்னும் பார்க்கலையே, நான் என்ன செஞ்சா தேவன் செயல்படுவாருன்னு அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? சத்தியம் என்ன தெரியுமா சொல்லுது? தேவன் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஒரு விஷயத்துல உங்களால அந்த வல்லமையை பார்க்க முடியவில்லை என்றால் மாற வேண்டியது அவர் அல்ல, மாற வேண்டியது யாரு? நாம தான் மாறணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய வல்லமையின் வார்த்தைகளுக்கு உங்க செவியை சாயுங்க. அவருடைய அன்பை அறிந்து கொள்ளுங்கள். அந்த அன்பின் வார்த்தைகளுக்கு உங்க செவிகளை என்ன செய்யுங்க? சாயுங்க. அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தைக்கு உங்க செவியை சாயுங்க. இயேசு என்கின்ற நாமத்துல என்ன வல்லமை இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ள நான் யார்?
இந்த வார்த்தைகளுக்கு நீங்க செவியை சாய்த்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை கவனமாக உங்க இருதயத்துல நீங்க நிரப்ப உங்க சூழ்நிலைகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? மாற ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஒரு 2 சாட்சி சொல்றேன். ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் ஒரு சகோதரி ஃபோன் செஞ்சாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுடைய கணவருக்கு மூளையில அந்த நரம்புல இருந்து ரத்தம் வடிஞ்சு அது ரத்த கட்டியா மாறும் இல்லையா, அந்த மாதிரி மாறி அவர் சுய நினைவு இல்லாமல் கோமா ஸ்டேஜில் என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. டாக்டர் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இனிமே முடியாது, இவர் இப்படிதான் இருப்பாரு, நீங்க வீட்டுக்கு என்ன செஞ்சிடலாம், கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அந்த கொண்டு போக விருப்பம் இல்லை. ஐசி யூனிட்ல இருந்து நார்மல் வார்டில் வச்சிருந்து அவங்க என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. இந்த நிலைமையில ஒரு சகோதரி அவங்க எங்களுக்கு ஃபோன் செஞ்சாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்க இந்த சத்தியத்தை சொன்னோம். நீங்க பாக்குறதெல்லாம் பொய் கிடையாது, அது நிஜம்தான். டாக்டர் சொன்னதும் பொய் இல்லை. உலக பிரகாரமா அந்த நோயோட இயல்பு அதுதான். ஆனா தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு இன்னொரு ரிப்போர்ட்டை சொல்லுது. உங்க கணவர் இந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் தழும்புகளினால் உங்க கணவருக்கு சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்க கணவருடைய சரீரத்திற்கு ஒரு பெரிய விலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். இந்த நோயிலையும் இந்த கட்டுகள்லையும் நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2 ரிப்போர்ட்ல நீங்க எதை நம்பினாலும் உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். டாக்டர் சொன்னது உண்மைதான் நினைச்சீங்கன்னா அதை என்ன செஞ்சுக்குவீங்க, பெற்றுக்கொள்ளுவீங்க. இல்ல தேவனுடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீங்க அதை நம்பும் போது தேவ வல்லமை டாக்டரோட ரிப்போர்ட் என்ன செஞ்சிடும், மாற்றிவிடும். இந்த சுவிசேஷத்தை சொல்லும் போது அந்த சகோதரி நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க கிட்ட பட்டன் போன் தான் இருந்தது, இந்த ஸ்மார்ட் போன் என்ன செய்யல இல்ல. அவங்க தங்கச்சி கிட்ட தான் அந்த போன் இருந்தது. அவங்களுக்கு நாங்க 2 சத்தியத்தை அனுப்பி வச்சோம். என்ன சத்தியம் அப்படின்னு சொன்னா, இயேசுவின் தழும்புகளினால் குணமானீர்கள் அப்படிங்கிற சத்தியமும், ரட்சிப்பில் சுகம் இருக்கிறது, இந்த சத்தியத்தையும் அனுப்பி வச்சுட்டு இதை நீங்க கேளுங்க, கேட்ட பிறகு நாங்க என்ன செய்யறோம், நாங்க ஜெபிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு 2-3 சாட்சிகளையும் சொல்லி கொடுத்தோம். இந்த நோயிலிருந்து இந்த சத்தியத்தின் மூலம் எப்படி வெளியில வந்தாங்க, தேவனுடைய வல்லமை குறித்த சாட்சிகளை சொல்லி இருந்தோம். அவங்க அது கேட்கறதுக்கு நிறைய தடைகள் இருந்தது, அவங்களால கேட்க முடியல. ஆனாலும் அதை நீங்க கேளுங்க, கேட்ட பிறகு ஜெபிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். இந்த சத்தியத்தை அவங்க கணவர் படுத்திருக்கிறாரு, அவங்க பக்கத்துல உட்காந்து இந்த சகோதரி என்ன செய்யறாங்க, போட்டு விட்டு இவங்க கேட்கிறாங்க. இந்த சத்தியம் போட்டு விட்டு இவங்க கேட்டு முடிக்கிறாங்க. அவங்க கணவருக்கு என்ன வந்துருச்சு தெரியுமா, சுய நினைவு வந்து விட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாங்க யாரும் ஜெபிக்கல. நான் இதுல என்ன பாக்குறேன் அப்படின்னா, அந்த சத்தியத்துல என்ன இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் அப்படிங்கிற சத்தியத்திலையும் ரட்சிப்பில் சுகம் இருக்கிறது இந்த சத்தியமும் எதை சொல்லி இருக்கும் அப்படின்னா, ஏசு கிறிஸ்து யாரு, அவர் சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறாரு, என்ன கொடுத்திருக்கிறார் என்ற சத்தியம் அது. இந்த சத்தியத்தை கேட்டு சுய நினைவில்லாத ஒரு மனிதருக்கு என்ன வருதுங்க, சுய நினைவு வருகிறது. அப்போ சுய நினைவோடு இருக்கிற நமக்கு எப்படி விடுதலை வராம இருக்கும்? அவர் எவ்வளவு பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறார். அவருடைய வல்லமையை, அவர் செஞ்சு முடிச்ச செயலை, முக்கியத்துவத்தை எனக்கு அவர் அங்கு வெளிப்படுத்தினார். எவ்வளவு பெரிய ஒரு வல்லமையை அவர் அங்கு செய்து முடித்திருந்தால், எவ்வளவு பெரிய ஒரு விடுதலையை அவர் கொடுத்திருந்தால், சுயநினைவில்லாத ஒரு மனிதரால் அங்கு சுயநினைவை பெற முடியும். அந்த சத்தியத்துல அவ்வளோ பெரிய விடுதலை இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொரு சாட்சி, உங்க தேவனை அறியாத ஒரு சகோதரி, அவங்க கணவருக்கு 2 கிட்னியுமே ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி டாக்டர் என்ன செஞ்சிட்டாராம், சொல்லிட்டாராம். அவங்களுக்கு எங்களோட நம்பர் கிடைச்சிருக்கு, தொடர்பு கொண்டு அவங்க பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுத்த சகோதரி அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த சுவிசேஷத்தை சொல்லி வார்த்தைகளை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல இருக்க வேண்டாம், ஏசு கிறிஸ்து எல்லாமே செஞ்சு முடிச்சிருக்கிறார், உங்க கணவருக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். இதை நீங்க விசுவாசிக்கும் போது உங்களால என்ன செய்ய முடியும், பெற முடியும். இயேசுவின் வாழ்வு அந்த கிட்னிக்குள்ள செயல்படுகிறது. இயேசுவின் தழும்புகளால என் கணவர் சுகமாயிட்டார், இதை நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, சத்தியத்தையும் அனுப்பி விட்டுருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிச்சுட்டு இந்த வார்த்தையை சொல்லுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை சொன்ன 1 மணி நேரத்தில் கழிச்சு அந்த சகோதரி மறுபடியும் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி,
எப்படி இருக்கிறாங்க உங்க கணவன் கேட்கும்போது, நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னாங்களாம். வீட்டுக்கு வந்துட்டீங்களா? இப்பதான் டாக்டர் முடியாது கொண்டு போங்கன்னு சொன்னாரு. சொன்னேன், நீங்க எப்படி வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, என் கணவரோட உடம்புல மாற்றம் வந்துட்டு நார்மல் வார்டுக்கு கொண்டு போயிடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் வீட்டுக்கு என்ன செஞ்சேன்? வந்தேன். புரியுதா? அவருடைய 2 கிட்னியும் செயல்படவில்லை. அவர் பிழைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்க வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொன்ன ஒரு நபருக்கு 1 மணி நேரத்துல என்ன செஞ்சுட்டாங்களா? நார்மல் வார்டுக்கு கொண்டு போங்க. சனிக்கிழமை நடந்தது இது. திங்கக்கிழமை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அவருடைய பிள்ளைகளை ஸ்கூல்ல கொண்டு விட அவர் என்ன செஞ்சுட்டாராம்? போயிட்டாராம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த கிட்னி நார்மலா இருக்கு, டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சொன்னாராம். அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் அவங்க ஃப்ரெண்டு ஒரு நர்ஸ் கிட்ட காமிக்கும் போது, அந்த நர்ஸ் அதை பார்த்துட்டு, இதுக்கு டயாலிசிஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே, அவசியமே இல்லாத ஒண்ணுக்கு ஏன் நீங்க டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை இன்னொரு டாக்டர்கிட்ட காமிச்சா அங்க டயாலிசிஸே தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்களாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த சத்தியத்தை அவர்கள் கேட்டதினால் அங்க விசுவாசம் வருகிறது. அந்த வார்த்தையை அவங்க பேசும்போது அந்த விடுதலை அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? பெற்றுக்கொள்றாங்க. 1 மாசம் கழிச்சு அந்த சகோதரி ரொம்ப சோகமா சொன்னாங்களாம், கிட்னியை மாத்தணும் டாக்டர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை சொல்லி கொடுத்த சகோதரி கேட்டாங்களாம், அங்க மரண படுக்கையில இருந்து வெளியில கொண்டு வந்தது டாக்டரோட மருந்துன்னு நினைக்கிறீங்களா இல்ல தேவ வல்லமை நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்களாம். அது தேவனோட வல்லமை தான் அப்படின்னாங்களாம். அதை செஞ்ச அவருக்கு எப்படி கிட்னியை நார்மலாக்க எப்படி முடியாதுன்னு நினைக்கிறீங்க? அதை விசுவாசிங்க. டாக்டருடைய ரிப்போர்ட் சொல்லுதே கிட்னியை மாத்தணும், ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லுதே. நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிங்க, இந்த சத்தியத்தை கேளுங்க, டாக்டருடைய ரிப்போர்ட் மாறும். அடுத்த சில மாதங்கள்ல அவங்க போன் பண்ணி சொன்னது, கிட்னியை மாத்த வேண்டாம் டாக்டர் என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நாம எதை கேட்கிறோம்? எதை நம்ம கவனமா கேட்கணும்? எதை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கேட்கணும்? எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய சத்தியத்துல இருக்கு, அது நம்ம கைகள்ல இருக்கு. நம்ம அதை விட்டுட்டு உலகத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தேடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய கிருபை பெரியது ராஜா. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பகுதிகளுக்குமான மீட்பு நீர் சிலுவையில் செய்து கொடுத்திருக்கிறீர், முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ரட்சிப்பில் எங்களுக்கு தேவையான எல்லாம் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. நோயிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கட்டுகளிலிருந்து விடுதலை, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை, எல்லாவற்றிற்கும் மேலாக தேவ வாழ்வு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற சத்தியத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுடைய உடலுக்கு மருந்தாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்வுக்கு ஜீவனாக இருக்கிறது. அது கண்டுபிடிப்பவர்களுக்கு அந்த ஜீவனை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள், அந்த மருந்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த மருந்தை எப்படி உட்கொள்ள வேண்டும், அந்த ஜீவனை எப்படி பெற வேண்டும் என்ற வழிமுறையை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கவனிக்கும் பொழுது, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவியை சாய்க்கும் பொழுது, அந்த மருந்து உட்கொள்ளும் முறை, அந்த வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்க்க வேண்டும். கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்க்க வேண்டும். அவர் எங்களை எவ்வாறாக அன்பு செய்கிறார், எப்படி நேசித்து கொண்டிருக்கிறார், என்ன செய்து முடித்திருக்கிறார், சிலுவையில் அவர் செய்தது என்ன, தேவன் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ரட்சிப்பில் எங்களுக்கு என்ன இருக்கிறது, இயேசு என்ற நாமத்தின் வல்லமை, கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேன். இந்த ரட்சிப்பின் வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது, இந்த வார்த்தைகளுக்கு எங்கள் செவியை நாங்கள் சாய்க்க வேண்டும். அந்த விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், அந்த கிருபைக்குள் நாங்கள் நுழைய முடியும் என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருந்தீர். நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. நாங்கள் மாற வேண்டிய இடங்களை எங்களுக்கு நீர் சுட்டி காண்பித்ததற்காய் நன்றி. நாங்கள் பாரம்பரியங்களை கேட்டுக்கொண்டிருந்தோம்,
தேவனை பற்றிய மனிதர்களின் நம்பிக்கைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். எங்களுடைய அறியாமையானது, தேவன் மேல் எங்களிடம் உள்ள தவறான நம்பிக்கையானது தேவ வல்லமையை எங்கள் வாழ்வில் செயல்பட விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர். சத்தியத்திற்கு நாங்கள் எங்கள் செவியை சாய்க்கிறோம் என்ற தீர்மானம் நாங்கள் இன்று எடுக்கிறோம். நன்றி அப்பா, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. எங்கள் கண்களை தெளிய வைத்த உம்முடைய சத்தியத்திற்காய் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் தருகிறேன். ஒவ்வொருவருடைய சரீரத்திற்குமா நீர் விலையை கொடுத்திருக்கிறீர். எங்களுக்கு இலவசம், ஆனால் அது உமக்கு இலவசம் இல்லை. ஒரு மிக பெரிய விலைக்கரையத்தை நீர் சிலுவையில் செலுத்தி இருக்கிறீர். உம்முடைய திரு இரத்தத்தை விலையாக நீர் கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரது சரீரமும் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. நாங்கள் பூமியில் எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியில் நாங்கள் எதை கட்டவிழ்கிறோமோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரது சரீரத்திலையும் உள்ள உறுப்புகளை முடக்கி வைத்திருக்கின்ற, பலவீனங்களை கொடுத்திருக்கின்ற, கேன்சர் வியாதியை கொடுத்திருக்கின்ற, நுரையீரல், கர்ப்பப்பை, கல்லீரல், கணையம், இருதயம், இரத்த ஓட்டம், மூளை, நரம்புகள், முதுகு, எலும்புகள் ஒவ்வொன்றிலும் பிரச்சனைகளை கொடுத்திருக்கின்ற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே வேரோடு பிடுங்கி கட்டி நான் கடலில் எறிகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்கிறேன். மரித்து போயிருக்கின்ற, பாதிக்கப்பட்டிருக்கின்ற, அழுகி இருக்கின்ற உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே புதிதாக மாறட்டும். தேவ சுகம் ஒவ்வொரு உறுப்புகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நிரப்பிக் கொண்டிருக்கிறது. வளைந்திருக்கின்ற எலும்புகள் இயேசுவின் நாமத்தினாலே நேராகட்டும். மூளை, நரம்புகள் இயேசுவின் நாமத்தினாலே உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே கரைந்து கொண்டிருக்கிறது. கேன்சர் கிருமிகள் இயேசுவின் நாமத்தினாலே இல்லாமல் போகிறது, அழிந்து போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். அவர் உங்களுடைய சரீரங்களை, உங்களுடைய உறுப்புகளை, உங்களுடைய முட்டு எலும்புகளை, கண்களை, உங்களுடைய நாக்கை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். வல்லமையுள்ள ஆவியானவரால் நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. இயேசுவின் தழும்புகளினால் நீங்க சுகமாக்கப்பட்டீங்க. இயேசுவின் நாமத்தினாலே நீங்க முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்டீங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.